பண்ணுவோம். ஏன்னா இது எங்க ஏரியா. அருணாச்சலம் வாங்கம்மா, நல்ல இருவாம்மா. இது அண்ணன் பொண்ணு டாக்டருக்கு. என் வீட்டில் பொண்ணே கிடையாது, 3 அண்ணன் தம்பிங்கிறாங்க. அது என் தங்கச்சி, அம்மா, என் பொண்ணு எல்லாமே. இது என்னவா போச்சு பாவம்? இது என்னவா பண்ணிட்டு? எனக்கு நாம் தமிழர் கட்சி மேல வந்து ஒரு மரியாதை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 2021 அவங்களுக்கு தான் ஓட்டே போட்டேன், நாம் தமிழருக்கு தான் போட்டேன். பட் அது ஒரு இவ்வளவு ஒரு கேவலமான கட்சியா அப்படின்னு இன்னைக்கு வந்து நான் ஓட்டு போட்டதை நினைச்சு வைக்க போறேன். அந்த மனுஷன் அவரோட பொண்ணு முறை, அவர் தம்பி பொண்ணு மேடையில இந்த சேகர பாபுவோட ஆளுங்க மிரட்டிட்டாங்க. அதை சொல்லி சம்திங் அந்த அழுகுல இருந்து தேத்தி கீழே அனுப்புறாரு. அதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த நாம் தமிழ்ல இருக்கிற ஒரு கேடுகிட்ட ஜென்மங்கள் பேட் டச் அப்படின்னு சொல்லி வைரல் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன மாதிரி ஜென்மம்னா நீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? ஆக்சுவலா திராவிட கட்சிகளை ஒழிக்கிறது உங்க கொள்கை அப்படின்னு தானே உங்க அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு. நானும் அப்படிதான் அவரை பார்த்தேன், ஒரு மாற்றம் வேணும் அப்படிதான் பார்த்தேன். பட் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? முழு நேரமும் 24 நேரமும் விஜயவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏடிஎம்கே பத்தி பேசுறது இல்ல, டிஎம்கே பத்தி பேசுறது இல்ல, பிஜேபி பத்தி பேசுறது இல்ல, டிவிகே பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. இதுல என்ன நீங்க சாதிச்சிட போறீங்க? இதுதான் நாம் தமிழரோட கொள்கையா? ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்காத ஒரு கட்சியை இவ்வளவு அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப உங்களுடைய நோக்கம் வந்து ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்றது கிடையாது. உங்களுடைய அந்த பெர்சன்டேஜ் ஓட்டு குறைஞ்சிருக்காது. டிவிகே வேலை இப்ப அது உங்களுக்கு குறையுது. அந்த பொறாமையில வெம்பிட்டு டிவிகேவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் ஆட்சி இருக்கிற கட்சி அட்டாக் பண்ணுவான், இன்னைக்கு விஜய் பண்ணிட்டு இருக்க மாதிரி. பட் உங்களுடைய நோக்கம் அது கிடையவே கிடையாது. ஒரு சில பர்சன்டேஜ் வாக்க வாங்கிட்டு மக்கள் பணத்திலேயே இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கணும் வாழ்க்கைய. அதுதான் உங்க கொள்கை. அதுக்கு இன்னைக்கு ஆப்பு வந்துருச்சுன்ட்டு அவ்வளவு வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொன்னா பரவாயில்ல, இவ்வளவு கேவலமா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க சோசியல் மீடியால.